بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் அனைத்து நபிமார்கள் மீதும், குறிப்பாக நமது இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள், முஃமின்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையச்சத்தை கொண்டு உங்களுக்கும் எனக்குமாக நசீஹத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், இறைவனிடமிருந்து வழங்கப்படும் மன்னிப்பை நோக்கியும் வானம் பூமி அளவிற்கு விரிவான சோனத்தை நோக்கியும் விரைந்து செல்லுங்கள். சாரிஉ, நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அது இறையச்சமுடையோருக்கு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எத்தகையவர்கள் எனில், அவர்கள் வசதியுள்ள நிலையிலும் வசதியற்ற நிலையிலும் அவர்கள் செலவழிப்பார்கள், மேலும் சினத்தை அடக்கிக் கொள்வார்கள், மேலும் மக்களின் தவறுகளை மன்னிப்பார்கள். அல்லாஹ் இத்தகைய உயர்ந்த பண்புடையவர்களை, முஸ்லிம்களை நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்வினுடைய பல்வேறு அம்சங்களிலே வாழ்ந்தாலும், அதிகாரத்தினுடைய உச்சகட்டத்திலே இருந்தாலும், ஏழ்மையினுடைய நிலையிலே இருந்தாலும், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்காக தேர்ந்தெடுத்து தந்த வாழ்வினுடைய பல்வேறு கட்டங்களிலே நாம் அனைவரும் வாழ்ந்து வந்தாலும், நம் அனைவருடைய ஒரே ஒரு இலக்கு எது என்றால், நாம் ஒரு நிம்மதியான, ஒரு எந்த விதமான கஷ்டங்களும் மற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் வாழ்வதற்கான அந்த முழுமையான பலனை நாம் அடைய வேண்டும். இந்த உலகத்திலே நாம் படக்கூடிய கஷ்டங்கள், நாம் படக்கூடிய சோதனைகள், நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தியாகங்கள் அனைத்திற்கும் எனக்கு முழுமையான கூலி வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு நம் அனைவருக்கும் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த மகத்துவமிக்க வெற்றியை, அந்த மாபெரும் அந்த கூலியை, எப்படிப்பட்ட கூலியை வழங்கப் போகின்றான் என்று திருமறை குர்ஆனிலே நமக்கு பல்வேறு அத்தியாயங்களிலே நமக்கு ஆர்வம் ஊட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் இரட்சகரிடமிருந்து வழங்கப்படும் இருக்கக்கூடிய அந்த மன்னிப்பை நோக்கியும் சூரபதியை நோக்கியும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹுடைய கூலியை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அது வானம் பூமி அளவிற்கு விசாலமானது.
எந்த கண்ணும் கண்டிருக்காத, எந்த காதும் கேட்டிருக்காத, எந்த மனித உள்ளத்திலும் உதித்திருக்காத இன்பங்களும் அருட்பெயர்களையும் கொண்டது அந்த சுவனபதி ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு உகுலுஹா தாயிமு வ தில்லுஹா. அல்லாஹ் கூறுகின்றான், பயபக்தியாளர்களுக்காக வாக்களிக்கப்பட்டுள்ள சூரத்தினுடைய தன்மை என்னவெனில், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதன் கனிகள் நிரந்தரமானவை, அதனுடைய நிழலும் நிரந்தரமானது. இந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அருள்வளங்களை கொண்டிருக்கக்கூடிய சூரபதி இறையச்சமுடைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். திருமறை குர்ஆனுடைய மற்றொரு வசனத்திலே பாருங்கள், அல்லாஹ் சொல்கின்றான், மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன். பயபக்தியாளர்களுக்காக வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூனத்தினுடைய தன்மை என்னவெனில், இங்க அல்லாஹ் சொல்லுகின்றான், பயபக்தியாளர்களுக்காக சூனம் வாக்களிக்கப்பட்டுள்ளது. அந்த சூனம் எப்படிப்பட்டது? அல்லாஹ் சொல்கின்றான், அந்த சூனம் ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசின் வ அன்ஹாரும் மின் லபனில் லம் யதகய்யரு தஅமுஹு வ அன்ஹாரும் மின் கைரில் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன் வ அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா வ லஹும் ஃபீஹா மின் குல்லி ஸமராத் வ மக்ஃபிரத்தின் மின் ரப்பிஹிம். அல்லாஹ் சொல்கின்றான், பாருங்கள், அந்த சூனபதியினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் அல்லாஹ் தஆலா வர்ணிக்கின்ற அந்த வர்ணிப்பை நீங்கள் கவனித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், அதில் தூய்மையான நீராறுகளும் சிறிதும் சுவை குன்றாத பாலாறுகளும் குடிப்பவர்களுக்கு சுவையூட்டக்கூடிய மது ஆறுகளும் சுத்தமான தேனாறுகளும் ஓடிக்கொண்டிருக்கும். ஆறுகள் என்று முந்தைய வசனங்களில் சொல்லி காட்டிய அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தினுடைய மற்றொரு வசனத்திலே அந்த ஆறுகளினுடைய பல்வேறு வகைகளை நமக்கு வர்ணித்து காட்டுகின்றான். சூரத்தில் பயபக்தியாளர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆறுகளினுடைய வகைகள், அங்கு நீராறுகள், பாலாறுகள், மது ஆறுகள், இந்த உலகத்தில் இருப்பதை போன்று அல்லாத குடிப்பவர்களுக்கு சுவையூட்டக்கூடிய மது ஆறுகள், சுத்தமான தேனாறுகள். மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், மேலும் அங்கே அவர்களுக்கு எல்லா விதமான கனிகளும் கிடைக்கும், அவர்கள் இறைவனிடம் இருந்து அவர்களுக்கு மன்னிப்பும் கிடைப்பதாக. அந்த சுவனத்தை நோக்கி நீங்கள் ஆசைப்படுங்கள், அந்த சுவனத்தை நோக்கி விரைந்து செல்வதற்காக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஆர்வம் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன் சூரத்தினுடைய வர்ணனைகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. மற்றொரு வசனத்தை பாருங்கள், அல்லாஹ் சொல்கின்றான், வபஷிரில்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். இவ்வேதத்தில் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிவோர்களுக்கு அல்லாஹ் தஆலா நற்செய்தி அறிவிக்கின்றான். நபியே, நீங்கள் நற்செய்தி அறிவிப்பீராக. எப்படிப்பட்ட நற்செய்தி? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அன்னலஹும் ஜன்னாத் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் குல்லமா ருஸிகு மின் ஸமராத்தின் ரிஸ்கன் காலு ஹாதல்லதி ருஸிகனா மின் கப்ல் வஅது பிஹி முத்தஷாபிஹா வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா வஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் சொல்கின்றான், சூரத்திலே கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூரங்கள் நிச்சயம் அந்த நம்பிக்கையாளர்களுக்கு உண்டு என்று நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக. அங்கு ஏதேனும் ஒரு கனி அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் அந்த நம்பிக்கையாளர்கள் கேட்பார்களாம், அக்கனிகள் பூமியில் கனிகளுக்கு தோற்றத்தில் ஒத்திருப்பதால், பூமியினுடைய கனிகளின் தோற்றத்திற்கு ஒத்திருப்பதால், இத்தகைய கனிகள் தான் முன்பு உலகில் நமக்கு உணவாக வழங்கப்பட்டதாக அந்த நம்பிக்கையாளர்கள் கூறுவார்கள். இன்னும் அவர்களுக்கு தூய்மையான துணைகளும் உண்டு, அவர்கள் அங்கு நிரந்தரமாக வாழ்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் நமக்கு கனிகள் புசிப்பதற்காக காண கிடைக்கின்றன. மாங்கனிகள், பலா, வாழை என்று பல்வேறு விதமான சுவைமிகு கனிகளை நாம் புசிக்கின்றோம். அதுபோன்று இன்னும் தித்திப்பாக, இன்னும் மதுரத்திலே உயர்ந்த இருக்கக்கூடிய கனிகளும் நமக்கு சூரத்திலே வழங்கப்பட இருக்கின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆர்வமூட்டுவதை பாருங்கள். மற்றொரு வசனத்திலே பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபீ ஜன்னத்தின் ஆலியா லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா ஃபீஹா ஐனுன் ஜாரியா ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ வ அக்வாபும் மவ்தூஆ வ நமாரிகு மஸ்ஃபூஃபா வ ஸராபியு மப்சூஸா. அல்லாஹ் சொல்கின்றான், சில முகங்கள் உன்னதமான சூரத்தில் இருக்கும். முகங்களை குறித்து அல்லாஹ் தஆலா வர்ணிக்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, ஒருவர் சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது எவ்வாறு அவருடைய முகம் மகிழ்ந்திருக்குமோ, அதுபோன்று சூரத்தினுடைய அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்லடியார்களுடைய முகம் இவ்வாறு இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அந்த முகங்கள் உன்னதமான சூரத்தில் இருக்கும். அவை அங்கு வீணானவற்றை செவியுறாத முகங்களாக இருக்கும். ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீரூற்றும் அங்கு அவர்களுக்கு உண்டு. உயர்ந்த கட்டில்கள் அங்கு இருக்கும்.
கிண்ணங்கள் வைக்கப்பட்டிருக்கும், தலையணைகள் வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கும், எழில்மிகு விரிப்புகள் அவர்களுக்காக அங்கு இருக்கும் என்று சுவனத்தில் அந்த அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்லடியார்களினுடைய அந்த சூழலை குறித்து அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனுடைய மற்றொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். மீண்டும் பாருங்கள், அல்லாஹ் ஆர்வமூட்டுகின்றான். இன்னல்லாஹ யுத்ஹிலுல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் யுஹல்லூன ஃபீஹா மின் அஸாவிர மின் ذهب வலுஆ வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர். அல்லாஹ் சொல்கின்றான், எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களில் அல்லாஹ் நுழைவிப்பான். சுப்ஹானல்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டு, அது மட்டுமல்லாது வாழ்வினுடைய அனைத்து கட்டங்களிலும் நற்செயல்களை மேற்கொள்கிறார்களே அந்த நல்லடியார்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனங்கள். நாம் இருக்கக்கூடிய இல்லத்தில் நம்மை சுற்றி முழுவதுமாக நீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் கற்பனை செய்து பார்த்தால் எந்த அளவிற்கு ஒரு ரம்மியமான ஒரு சூழலாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சூழலை அல்லாஹ் தஆலா நமக்கு தர இருக்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், அங்கு அவர்களுக்கு தங்க காப்புகளும் முத்துக்களும் அணிவிக்கப்படும், பட்டு அவர்களுடைய ஆடைகளாக இருக்கும். ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு உலகத்திலேயே தங்கமும் பட்டும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் சுவனத்திலே இருக்கும் பொழுது அவனுக்கு அல்லாஹ் தஆலா தங்க காப்புகளையும் முத்துக்களையும் அணிவிக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை தர இருக்கின்றான். பட்டுக்களில் அவர்களுக்கு ஆடையாக இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை தர இருக்கின்றான். உலகத்திலே அல்லாஹுக்காக, அவனுடைய ஓப்பை பெறுவதற்காக அவன் ஹலாலாக்கியதை ஏற்றுக்கொண்டு அவன் ஹராமாக்கிய அனைத்திலிருந்தும் தவிர்த்து ஒரு இறை நம்பிக்கையாளர் வாழும் பொழுது, அவனுடைய செயல்கள் அல்லாஹுக்காக மட்டுமே என்று இருக்கும் பொழுது, மறுமையிலே அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தராதரங்கள், அவனுடைய நிலைகள் மிக உன்னத நிலையில இருக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா வர்ணிக்கின்றான். மற்றொரு வசனத்திலே நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் சொல்கின்றான், முத்தகீன ஃபீஹா அலல் அராயிகி லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா. அங்கு அவர்கள் உயர்ந்த கட்டில்களில் தலையணைகள் வைத்து சாய்ந்திருப்பார்கள். வெயிலினுடைய வெப்பமோ கடும் குளிரோ அவர்களை அங்கு துன்புறுத்தாது. உலகத்திலே நாம் இருக்கின்றோம், இந்த சவுதியினுடைய பாலைவன பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெப்பத்தினுடைய சூடும் ஒரு குளிரினுடைய தாக்கமும் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மறுமையினுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? மறுமையிலும் உலகத்தை போன்ற உன்னதமான நிலைகள் இருக்கும். ஆனால் அந்த நல்லடியார்களுக்கு உயர்ந்த கட்டில்களில் தலையணைகளை போய்த்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்லடியார்களுக்கு வெப்பமும் இராது, குளிரும் இராது. அந்த அளவிற்கு ஒரு மிதமான ஒரு தகுதியான சூழலிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே சூரங்கள் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கும். அல்லாஹு தஆலா ஆர்வமூட்டுகின்றான். உதுகுலுல் ஜன்னா. அல்லாஹு தஆலா மறுமையிலே அந்த சூனவாதிகளை அழைத்து சொல்வான், உதுகுலுல் ஜன்னா அன்தும் அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். செல்லுங்கள் நீங்கள் சூரத்தில், நீங்களும் உங்கள் மனைவியரும் அங்கு நீங்கள் மகிழ்விக்கப்படுவீர்கள். பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். உலகத்திலே நாம் எவ்வாறு குடும்பம், நம்முடைய மனைவியரோடு நம்முடைய பிள்ளைகளோடு நாம் வாழ்கின்றோமோ, ஆக ஒரு குடும்பமாக அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை ஏற்று அவனுடைய அந்த வாழ்க்கை சோதனைகளை நாம் தாங்கிக் கொண்டு பொறுமையோடு அவனுடைய சத்திய மார்க்கத்திலே நாம் நிலையாக இருந்து வாழ்ந்தால், அந்த இஸ்திகாமத்தை நாம் மேற்கொண்டால், அல்லாஹுக்காக நாம் அதை பொறுத்து கொண்டால், அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பத்தினரோடு சூரத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர இருக்கிறான். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட மக்களாக நம் அனைவரையும் ஆக்கருள் புரிவானா. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிக்கின்றான். அவனுடைய வர்ணனை, ஒவ்வொரு வசனங்களும் சூரத்தை குறித்து வர்ணிக்கக்கூடிய அனைத்து வசனங்களும் சூரத்தை அடைவதற்கு ஆர்வமூட்டக்கூடியவையாக இருக்கின்றன. மேலும் சொல்கின்றான் பாருங்கள், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். அவர்களுடைய செயல்களின் பலனாக கண்களை குளிரச் செய்யக்கூடிய எத்தகைய இன்பங்கள் அவர்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை யாரும் அறிய மாட்டார். நம்முடைய கண்கள் கண்டிராத, கற்பனை செய்தும் பார்த்திராத அதி அற்புதமான கூலியை மறுமையிலே சூரத்திலே நமக்கு வழங்க இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு இடத்திலே ஆர்வமூட்டுவதை நீங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா மற்றொரு இடத்திலே ஆர்வமூட்டுகின்றான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா வலா யர்ஹகு வஜூஹஹும் கத்ரு வலா ஸில்லத்துன் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah ஹும் ஃபீஹா காலிதூன். எவர்கள் நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களினுடைய மிக அழகிய கூலி நன்மையாகும், இன்னும் அதிகப்படியான அருளும் ஆகும். அவர்களின் முகங்கள் பாவ புழுதியும் இழிவும் படிய மாட்டா. அவர்கள் தான் சூரத்திற்குரியவர்கள், அவர்கள் அதில் நிலையாக தங்கி வாழ்வார்கள். ஆக நற்செயல்களுக்குரிய கூலி சூரமாகும். உத்பா பின் கஸ்வான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை சொற்பொழி நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். பிறகு சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள்,
சின்னமாக இந்த உலகம் முடிவுறும் தருவாய்க்கு வந்துவிட்டது. விரைவாக கழிந்து கொண்டிருக்கிறது. கவிழ்க்கப்பட்ட பானையில் எவ்வளவு நீர் மீதி இருக்குமோ அந்த அளவிற்கு ஒரு குறுகிய காலம்தான் எஞ்சி இருக்கிறது. நீங்கள் இங்கிருந்து முடிவே இல்லாத நிரந்தரமான ஒரு இல்லத்திற்கு நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள். எனவே உங்களோடு வரக்கூடிய ஒரு சில நன்மைகளையேனும் நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் அந்த மறுமை என்கின்ற நிரந்தர வாழ்விற்காக என்று சஹாபாக்கள் மறுமை குறித்தே தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சிந்தித்து அதற்காக தங்களுடைய அமல்களை சேகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார். மறுமைக்காகவே அவர்கள் உலக வாழ்வை பயன்படுத்தினார்கள். அபூ சயீது குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், சூரவாசிகள் சூரத்திற்கு சென்றதும் ஒரு அழைப்பாளர் இவ்வாறு அறிவிப்பார், இங்கு நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள், இங்கு நீங்கள் நோயிட மாட்டீர்கள், நீங்க இன்று நிரந்தரமாக என்றென்றும் உயிர் வாழ்வீர்கள், ஒருபோதும் மரணம் உங்களை அடையாது, இங்கு நீங்கள் எப்பொழுதும் வாலிபத்துடனே இருப்பீர்கள், ஒருபோதும் முதுமை அடைய மாட்டீர்கள், செழிப்புடனே இருப்பீர்கள், ஒருபோதும் வறுமைக்குள்ளாக மாட்டீர்கள். ஆக பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், சூரம் என்பது அது ஒரு முதுமை இல்லாத, நோயுற்றாத, எந்த விதமான வறுமையும் அண்டாத, எந்த விதமான கஷ்டமும் இல்லாத ஒரு நிரந்தர ஒரு இல்லமா, நிரந்தர இன்புறக்கூடிய ஒரு இல்லமா. அந்த இல்லத்திற்காக நாம் ஆசைப்பட வேண்டும், அந்த இல்லத்தை அடைவதற்காக நாம் ஆசைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கூலியை பெறுவதற்கு நாம் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்வதற்கு நாம் தயாராகிவிட வேண்டும். அந்த அமலை அந்த கூலியை அடைவதற்காக இந்த உலகத்திலே ஒரு அமலை செய்வதிலே அல்லாஹ் திருப்தி வருவான் என்றால் அந்த அமலை எப்பாடுபட்டேனும் செய்வதற்கு நாம் தயாராகிவிட வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வை புகழ்கின்றேன். அவன்தான் நம்மை படைத்தான், பரிபாலிக்கின்றான், ஆட்சி செய்கின்றான், மேலும் நம்மை மரணமடை செய்ய இருக்கின்றான். பின்பு மறுமை என்னும் மாபெரும் திடலிலே எழுப்பி நம்மை விசாரணை செய்யக்கூடிய தகுதி படைத்தவனாக இருக்கின்றான். அதன் அடிப்படையிலே நம்மை சூரத்தில் நுழைய செய்யும் தகுதி படைத்தவன், மேலும் நிராகரிக்கக்கூடியவர்களை நரகம் என்னும் மாபெரும் அந்த படுகொலிலே தள்ளுவதற்கும் ஆற்றல் படைத்தவன். அந்த அல்லாஹுடைய அருளும் கிருபையும் அனைத்து நபிமார்கள் மீதும், குறிப்பாக நமது இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நம் அனைவர் மீதும் உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்தினுடைய பல்வேறு வர்ணனைகளை, அது நமக்கு தரக்கூடிய அருட்கொடைகளை, அங்கு நாம் பெற இருக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நாம் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களின் வாயிலாக பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த அனைத்து விஷயங்களையும் திருமறை குர்ஆனிலே சத்தியம் செய்து நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய அந்த அமல்களை, அல்லாஹ் காட்டி தந்த இந்த வாழ்வினுடைய அமல்களை நாம் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு, ஒருவருக்கொருவர் நாம் முந்திக் கொண்டு செய்ய வேண்டும் என்று திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு ஆர்வமூட்டுகின்றன. சாரிரு சாபிகு ஃபஃபிரு, நீங்கள் விரைந்து செல்லுங்கள், நீங்கள் ஓடுங்கள், முந்துங்கள் என்று திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு ஆர்வமூட்டக்கூடியவையாக இருக்கின்றன. ஆக இந்த உலகத்திலே நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் அந்த மாபெரும் சூரபதியை அடையக்கூடிய அந்த ஒரு ஆவலுடனே நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலே அந்த சத்திய அழைப்பை எடுத்துரைக்கக்கூடிய அந்த காலம், சஹாபாக்களும் இன்னபிற இஸ்லாத்தை குறித்து ஆர்வத்தோடு அவர்களுடன் கேட்கக்கூடிய தோழர்களும் வந்து கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றினால் என்ன கிடைக்கும் என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், சூனம் கிடைக்கும் என்கின்ற அந்த பதில் மட்டும்தான். சூனத்தை ஆர்வம் மட்டுமாறே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அவர்கள் உருவாக்கினார். சஹாபாக்களினுடைய சிந்தனைகள் அனைத்தும் நாங்கள் அந்த சூனத்தை அடைய வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலேயே அவர்களுடைய காரியங்களை இயக்கிக் கொண்டிருந்தது. அவர்களுடைய வாழ்வு முழுவதும் மறுமையினோடு தொடர்பு கொண்டவாறே இந்த உலகத்திலே செயல்படக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இறைவனிடமிருந்து வழங்கப்படும் மன்னிப்பை நோக்கியும், வானங்கள் மற்றும் பூமியின் அளவு விசாலமான சூரத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார்.
ஆக அந்த அப்படிப்பட்ட அந்த மகத்துவமிக்க அந்த சோனத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே சில தகுதிமிக்க பண்புடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு பட்டியலிட்டு காட்டினார். வாருங்கள், அதனுடைய முத்தான 2 வசனங்களை நாம் ஆய்வு செய்வோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த சோனவாதிகளுடைய பண்புகள் எப்படிப்பட்டவை. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராய் வல்லர்ராய் வல்காலிமீனல் கைஸ வல்ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன் والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. அவர்கள் எத்தகையவர்களில் வசதியுள்ள நிலையிலும் வசதியற்ற நிலையிலும் அவர்கள் செலவழிப்பார்கள். மேலும் அவர்கள் சினத்தை அடக்கிக் கொள்வார்கள். மேலும் மக்களினுடைய தவறுகளை மன்னிப்பார்கள். அல்லாஹ் இந்த உயர்ந்த பண்பாளர்களை, இந்த உயர்ந்த பண்புடைய முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். மேலும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், மோசமான செயலை செய்துவிட்டால், ஏதேனும் பாவங்களை செய்துவிட்டால், தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்டால் உடனே அல்லாஹுவை அவர்கள் நினைத்து பாவங்களுக்காக அவர்கள் மன்னிப்பு கோருவார்கள். ஏனெனில் அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னித்தருள்பவன் யார்? நமது செயல்களில் வேண்டுமென்றே பிடிவாதமாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆக இந்த வசனம் சூரா ஆல இம்ரானுடைய 33, 34, 35 வசனங்களா. இந்த வசனங்களில் சூரங்களுக்கே உரிய அந்த சூரங்களில் நுழையக்கூடிய தகுதியுடையவர்களுடைய பண்புகளை அல்லாஹு தஆலா ஒன்றொன்றாக பட்டியலிட்டு சொல்லி காட்டுகின்றான். அதனுடைய முதலாவது பண்பு என்ன? முதலாவது பண்பு, இறையச்ச உடையவர்களாக அந்த மக்கள் இருப்பார்கள். தக்வாதாரிகளாக அவர்கள் இருப்பார்கள். இறையச்சம் என்பது அல்லாஹுவை பயந்து வாழ்வினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் அவருக்கு அச்சமுடையவர்களாக வாழக்கூடிய ஒரு நிலை. அவர்கள் அல்லாஹுடைய வேதனைக்கு அஞ்சுகிறார்கள். அவருடைய நன்மையை ஆதரவு வைத்து அவருடைய இட்ட கட்டளைகளை நிறைவேற்றுவதில் அவர்கள் நாட்டம் கொள்கிறார்கள். அவருடைய தண்டனைக்கு அஞ்சி அவன் விலக்கிய காரியங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இந்த பண்புடையவர்களாக நாம் மாற வேண்டும். வாழ்வினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக நம்முடைய செயல்கள் அது பட்டை நீட்டப்பட வேண்டும். இந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மை தண்டிப்பானா? அவன் ஏற்றுக்கொள்வானா? நாம் செய்யக்கூடிய காரியம் அல்லாஹுடைய ஒப்பை பெறக்கூடிய காரியமாக இருக்கிறதா, இல்லை அவனுடைய கோபத்தை பெறக்கூடிய காரியமாக இருக்கின்றதா என்று வாழ்வினுடைய ஒவ்வொரு அமல்களிலும் பயபக்தியுடைய முத்தகீன்களாக நாம் வாழ வேண்டும். இது சோனபதியை நுழையக்கூடிய மக்களுடைய முதல் பண்பா. இரண்டாவது பண்பு எது? அவர்கள் செலவழிக்கக்கூடிய மக்களாக, செல்வத்தை செலவு செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள். எவற்றை செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறாரோ அந்த வழியில் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வழியில் அந்த விஷயத்தை, செல்வத்தை செலவு செய்தல். செல்வத்தை செலவு செய்வது என்பது ஜக்காத் கொடுப்பது, சதகா கொடுப்பது, அல்லாஹ் காட்டி தந்த வழியிலே அந்த செல்வத்தை செலவழிப்பது, நம்முடைய குடும்பத்தினருக்காக செலவழிப்பது, ஏழைகளுக்காக செலவழிப்பது, நம்முடைய மனைவி மக்களுக்காக செலவழிப்பது, ஹலாலான காரியங்களிலே செல்வத்தை செலவழிப்பது, இறை வழியில் செலவு செய்யக்கூடிய அல்லாஹ் அங்கீகரித்த, அல்லாஹ் ரசூல் அங்கீகரித்த அனைத்து விஷயங்களிலும் இந்த அமல் என்பது அடங்கிவிடும். ஒருவர் செலவு செய்தல் என்பதனுடைய அந்த தாற்பயம் அவர் வசதியுற்ற நிலையில் மட்டும்தான் செலவு செய்ய வேண்டுமா என்றால் அவ்வாறு அல்ல. ஒரு சூனவாசியினுடைய பண்பானது அது எவ்வாறு இருக்கும் என்றால், வசதியுள்ள நிலையிலும் வசதியற்ற நிலையிலும் அவர்கள் செலவழிப்பார்கள். அப்படி என்றால் என்ன? செலவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் அந்த பண்பாளர்களுடைய உள்ளத்திலே மிகுந்திருக்கும். அந்த சூனவாசிகளுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கும் என்றால், தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வமானது குறைந்த அளவில் இருந்தாலும் கூட அதிலிருந்து நாம் அல்லாஹ்வுக்காக செலவு செய்து அவனுடைய அந்த கூலியை பெற்றுவிட வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவருடைய உள்ளத்திலே மிகுதியாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஆக அந்த ஆர்வத்தின் காரணமாக அவர்கள் செல்வத்தை நேசிப்பதிலிருந்து செல்வத்தை செலவு செய்வதற்கு ஆர்வமுடைய மக்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். செல்வத்தை நேசிக்கக்கூடிய நிலை என்பது அது உலகத்திலே செல்வத்தை
செலவு செய்வதிலிருந்து நம்மை தடுத்து விடும். ஆனால் உண்மையான சுவனவாசிகளின் நிலை அவ்வாறு அல்ல. அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், இந்த செல்வமானது, இந்த ரிசுக்கானது அல்லாஹ் எனக்கு அளித்து அருளாம். அந்த செல்வத்தை நான் அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு அது மேலோங்கி இருக்கும். அதை அவர்கள் ஹலாலான வழியிலே தங்களுக்காகவோ, தங்கள் மனைவி மக்களுக்காகவோ, ஏழையர்களுக்காகவோ, இன்னபிற தேவையுடையவர்களுக்காகவோ செலவழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேயே அவர்கள் செலவு செய்து கொண்டே இருப்பார்கள் என்கின்ற அந்த இரண்டாவது பண்பை அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகின்றான். மூன்றாவது பண்பு எது? சினத்தை அடக்கிக் கொள்ளுதல். அல்லாஹு தாலா ஆல் இம்ரானுடைய இந்த வசனத்திலே மூன்றாவதாக சொல்லி காட்டுகின்றான், சினத்தை அடக்கிக் கொள்வார்கள். கோபம் ஏற்படக்கூடிய வேளையிலே அல்லாஹிற்காக அவர்கள் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். வரம்பு மீறி அந்த கோபத்தின் காரணமாக அவர்கள் செயல்பட மாட்டார்கள். கோபத்தின் காரணமாக பிறர் மீது அவர்கள் பொறாமை கொள்ள மாட்டார்கள். கோபத்தின் காரணமாக பிறர் மீது அவர்கள் அநீதி இழைக்க மாட்டார்கள். அந்த கோபத்தை அல்லாஹுக்காக அவர்கள் அடக்கிக் கொள்ளக்கூடிய பண்பாளர்களாக அந்த சூரவாசிகளினுடைய நுழையக்கூடிய பண்பாளர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா மூன்றாவது பண்பாக சொல்லி காட்டுகின்றான். நான்காவது பண்பு எது? மன்னிக்கக்கூடிய குணம் அவர்களிடம் மேலோங்கி இருக்கும். மக்களினுடைய தவறுகளை அவர்கள் மன்னிப்பார்கள். தங்களுக்கு அநீதி இழைத்தவர்களையும் அவர்கள் மன்னிப்பார்கள். எதற்காக? அல்லாஹிற்காக. அல்லாஹிற்காக மன்னிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலை அங்கு அவர்களிடம் மேலோங்கி இருக்கும். பழிக்கு பழி வாங்கக்கூடிய சக்தியுற்று இருந்தாலும் அவர்கள் அல்லாஹிற்காக பொறுத்து கொண்டு மன்னிக்கக்கூடிய குணத்தை மேலோங்க அதிகமாக பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த முறையிலே அழகிய பணி செய்வோரை அல்லாஹு தாலா நேசிப்பதாக அல்லாஹு தாலா முதல் அதனுடைய வசனத்திலே 34வது வசனத்திலே மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார். பின்பு 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அந்த சூனவாசிகளுடைய பண்பு எவ்வாறு இருக்கும் என்றால், ஏதோ தெரியாமல் பலகீனத்தினால் அறியாமல் அவர்கள் மோசமான காரியத்தை செய்துவிட்டால், அநீதியான விஷயத்தை அவர்கள் செய்துவிட்டால் அவர்களுடைய நிலை, அவர்களுடைய பண்பு எவ்வாறு இருக்கும் என்றால், உடனடியாக அவர்கள் அல்லாஹின் பக்கம் திரும்பி விடுவார்கள். அல்லாஹின் பக்கம் திரும்பி அவனிடம் அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கோரக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அநீதி செய்யக்கூடிய, தீமை செய்து விட்டோம் என்ற அந்த சிந்தனை அவருடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் அவர்களுக்கு அல்லாஹுடைய அச்சம் வந்துவிடும். அல்லாஹ் இந்த அநீதிக்காக என்னிடம் அவன் கேள்வி கேட்கக்கூடியவனாக, என்னை தண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றானே என்கின்ற அந்த அச்சத்தின் காரணமாக அல்லாஹின் பக்கம் அவர்கள் திரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவ்வாறாக இந்த உலகத்திலே ஒவ்வொரு சிறிய பெரிய பாவங்களும் இந்த பட்டியலிலே சேர்ந்துவிடும். அவற்றில் ஏதேனும் ஒரு தவறை அவர்கள் செய்தால் அவர்கள் அல்லாஹின் பக்கம் திரும்பி அவன் காட்டிய வழியிலே அந்த பாவமெற்றி பெறக்கூடிய, பாவ மன்னிப்பை அல்லாஹிடம் கேட்கக்கூடிய, அவனுடைய அந்த கிருபையை, மன்னிப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் திரும்பி விடுவார்கள். தண்டனை பெற்றுவிடாமல் அதை மறைக்கக்கூடிய அந்த நிலை அவர்களிடம் இருக்காது. தவறை மறைத்து தண்டனையில் இருந்து தப்பிக்கக்கூடிய பண்பு அவர்களிடம் இருக்காது. இந்த உலகத்திலே தவறுகளை மறைப்பது என்பது அது ஒரு அநீதியாளர்களுடைய, தீமை செய்யக்கூடியவருடைய பண்பு. இந்த உலகத்திலே தவறுகளை ஒற்றுக்கொள்வது நபிமார்களுடைய பண்பாக இருக்கிறது, முத்தகீன்களுடைய பண்பாக இருக்கிறது. இந்த உலகத்திலே தவறுகளை ஒப்புக்கொள்வது, அல்லாஹுடைய பாவ மன்னிப்பிற்காக எதிர்பார்ப்பு வைப்பது என்பது நல்லவர்களுடைய பண்பாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் என்று அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பின் பக்கம் நம்மை ஆர்வமூட்டக்கூடியவனாக இருக்கிறான். அதற்கு அடுத்ததாக அந்த சூரவாசிகளுடைய 6வது பண்பு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், பிடிவாதம் என்கின்ற குணம் அவர்களிடம் இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் தான் சொல்லக்கூடிய அந்த விஷயம்தான் சரி என்று பிடிவாதம் செய்யக்கூடிய அந்த நிலை அந்த மக்களிடம் இருக்காது. பாவங்களை செய்துவிட்டு அறிந்து கொண்டே பாவங்களை செய்து கொண்டு அதிலே தொடர்ச்சியாக பிடிவாதமாக இருக்கக்கூடிய நிலை அந்த மக்களிடம் இருக்காது. ஆக அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய மகத்துவத்தின் பக்கம், அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கம் அது அவர்களை திருப்பிவிடும். பிடிவாதம் என்கின்ற நிலை முழுவதுமாக இருக்காது. முழுமையாக பாவ செயலை அவர்களிடமிருந்து விலகும் வரை பாவ மன்னிப்பிலேயே அவர்கள் நிலை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த 6 பண்புகளையும் சூரவாசிகளுடைய பண்பாக சூரா ஆல் இம்ரானுடைய 3 வசனங்களிலே அழகாக சொல்லி காட்டுகின்றான். இது போன்று திருமறை குர்ஆனுடைய மற்றொரு அத்தியாயத்தினுடைய சூரா மூமினூனுடைய முதல் 11 வசனங்களிலே அல்லாஹு தாலா இதே சூரவாசிகளுடைய பண்புகளை மற்றொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்கள்
சூரவாசிகளுடைய பண்புகளை நமக்கு மிக அற்புதமாக பட்டியலிட்டு காட்டுகின்றான். சூரா முஃமினூனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. இந்த சூரா முஃமினூனுடைய 11 வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், சின்னமாக இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டனர். அவர்கள் எத்தகையவர்கள்? தங்களது தொழுகையில் பயபக்தியை மேற்கொள்கிறார்கள், மேலும் வீணானவற்றை விட்டு விலகி இருக்கிறார்கள், ஜக்காத்தை முறைப்படி செயல்படுத்துகிறார்கள், தங்களுடைய வெட்கத்தனங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தங்களிடமோ தங்கள் மனைவியரிடமோ தங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களிடமோ தவிர. மேலும் அத்தகைய நிலையில் அவர்கள் படிப்புக்குரியவர்கள் அல்ல. ஆனால் எவர்கள் இதை கப்பாலும் ஆசைப்பட்டார்களோ அவர்களே வரம்பு மீறக்கூடியவர்கள். மேலும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களையும் தங்களின் வாக்குறுதிகளையும் பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மேலும் தங்கள் தொழுகைகளை பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள்தான் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தினுடைய வாரிசு. அவர்கள்தான் அங்கு நிரந்தரமாக தங்கி வாழ்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே, இந்த 11 வசனங்களிலே 8 பண்புகளை சூரவாசியினுடைய பண்பாக மிக அழகிய முறையிலே சொல்லி காட்டுகின்றார். இதனுடைய முதலாவது பண்பு எது? இறை நம்பிக்கை கொள்ளுதல், ஈமானுடையவர்களாக இருத்தல் சூரவாசியினுடைய முதல் பண்பாகும். அல்லாஹுவை அவன் ஈமான் கொள்ள சொல்வதற்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிய அனைத்தின் மீதும் ஈமான் கொள்ளுதல், அல்லாஹின் மீது, மலக்குமார்களின் மீது, வேதங்களின் மீது, தூதர்களின் மீது, மறுமை நாளின் மீது, அல்லாஹுடைய கதிரின் மீது, இவை அனைத்தின் மீதும் இதனுடைய ஈமான் கொள்ளக்கூடிய அடிப்படைகளின் மீது முழுமையாக ஈமான் கொள்ளுதல் என்பது சூரவாசிகளுடைய முதல் பண்பாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சூரவாசிகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையிலே பயபக்தியை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா இங்கு தொழுவார்கள் என்று சொல்லவில்லை, தொழுகையிலே அவர்களுக்கு பயபக்தி இருக்கும். அல்லாஹின் முன்னிலையில் நாம் தொழுகின்றோம் என்கின்ற அந்த பயபக்தி அவர்களிடம் மேலோங்கி இருக்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த ஹுஷுவை இங்கு அதிகப்படியாக வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான். மூன்றாவதாக சூரவாசியினுடைய பண்பு, அவர்கள் வீணானவற்றிலிருந்து விலகி இருப்பார். சூரவாசியினுடைய வாழ்விலே வீணான செயல்கள் என்று ஒன்று இருக்கவே இருக்காது. வீணான செயல்கள் என்றால் என்ன? உலகத்திற்கும் பயன் தராத, மறுமைக்கும் பயன் தராத எந்த விதமான பயனற்ற செயல்கள் அனைத்தும், பாவமான செயல்கள் அனைத்தும் இந்த பொருளிலே வந்துவிடும். ஆக ஒரு சூரவாசி ஒரு காரியம் செய்தான் என்றால் அதில் அதனுடைய பலன் இருக்கும், அது உலகத்திற்கும் மறுமைக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்குமே தவிர அவன் வீணானவற்றிலே அவன் ஈடுபட்டுக் கொண்டிருக்க மாட்டான். இது சூரவாசியினுடைய மூன்றாவது பண்பாகும். நான்காவது பண்பு, ஜக்காத்தை முறைப்படி செயல்படுத்தக்கூடியவர்கள். ஜக்காத் என்பது இங்கு 2 வழிகளிலே பொருள் கொண்டு கொள்ளலாம். முதலாவதாக பொருள் மூலமாக செய்யக்கூடிய ஜக்காத், இரண்டாவதாக சொல் செயல்களின் மூலமாக தூய்மை அடையக்கூடிய நிலையிலே செய்யக்கூடிய ஜக்காத். 2 அளவிலும் இங்கு முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு பொருள் தருகிறார். ஆக ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய உள்ளம் என்பது பொருள் அளவிலும் அதில் அவனிடம் தூய்மை இருக்கும், முழுமையாக ஜக்காத்தை கொடுத்து தூய்மைப்படுத்தப்பட்ட செல்வமாக இருக்கும். உள்ளத்திலும் அவனுடைய உள்ளம் தூய்மைப்படுத்தப்பட்ட தீய செயல்களில் இருந்து, தவறான சிந்தனைகளில் இருந்து, காரியங்களில் இருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட உள்ளமாக அவனுடைய உள்ளம் இருக்கும். 5வது பண்பு, வெட்கத்தனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடிய மிக முக்கியமான பண்பு. ஒரு இறை நம்பிக்கையாளன் தவறான விபச்சாரம் என்கின்ற தீய செயல்களில் இருந்து, தவறான காரியங்களில் ஈடுபடுவதில் இருந்து அவன் பாதுகாப்பு பெற்றவனாக இருப்பான். அவன் அல்லாஹ் காட்டி தந்த அந்த குடும்ப வாழ்க்கை, இல்வாழ்க்கையை ஹலாலான முறையிலே அணுகக்கூடியவனாக இருப்பான். ஹராமான காரியங்கள் அனைத்திலிருந்தும் அவனுடைய ஒரு சூரவாசியினுடைய நிலை விளக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா ஒரு சூரவாசியினுடைய 5வது பண்பாக சொல்லி காட்டுகின்றான். 6வது பண்பு, அமானிதங்களை பேணக்கூடிய அம்சம் அவனிடம் மிகைத்திருக்கும். அமானிதம் என்றால் என்ன? ஒரு பொருளை நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்படும் பொழுது அந்த பொருளினுடைய விஷயத்திலே நாம் பேணுதலாக அதை திருப்பி கொடுக்கும் வரை இருத்தல். அமானிதம் என்பது அல்லாஹ்விடம் இருந்து பெற்ற அமானிதமாகவும் இருக்கலாம்,
இந்த உலகத்திலே நம்முடைய ஆரோக்கியம், செல்வம், மற்ற அனைத்து மனைவி மக்கள் அதை அல்லாஹ் காட்டி தந்த வழியிலே பேணுதலாக நடைபெறுதல், இது ஒரு அமானிதம். மக்களிடம் நாம் செய்யக்கூடிய அந்த அமானிதங்கள், ஒரு பொருளை ஒருவர் ஒப்படைக்கும் பொழுது அதில் பேணுதலாக இருக்கிறது. ஒரு சூரவாசி அல்லாஹ் மீது அச்சத்தின் காரணமாக அமானிதத்தை பேணக்கூடியவனாக இருப்பான். அதற்கு அடுத்ததாக வாக்குறுதியை பேணக்கூடியவனாக ஒரு சூரவாசி இருப்பான். இறுதியாக 7வது பண்பாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், ஒரு சூரவாசி தொழுகையை பேணக்கூடியவனாக இருப்பான். இதனுடைய முதல் பண்பு தொழுகையிலே பயபக்தியை மேற்கொள்ளுதல். அதனுடைய இறுதி பண்பு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், அது தொழுகையை வீணடிக்காமல் நேரத்திற்கு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பண்பு. தொழுகையை குறித்த நேரத்தில் நிறைவேற்றுதல் ஒரு சூரவாசியினுடைய மிகச் சிறந்த பண்பாகும். ஆக இந்த 7 பண்புகளிலும் முதலாவது சொல்லி காட்டப்பட்ட அந்த 8 பண்புகளும் இந்த வசனத்திலே சூரா முஃமினூனிலே சொல்லி காட்டப்பட்ட அந்த 7 பண்புகளும் சூரவாசியினுடைய பண்பாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இந்த பண்புகளை முழுமையாக நம்முடைய வாழ்விலே அமல்படுத்தி சூரத்தினுடைய அந்த மாபெரும் விசாலமான சூரத்தை அடையக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா. யா மாஷரல் முஸ்லிமீன், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى في كتابه الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على جميع الأنبياء والمرسلين وعلى سائر الصحابة والتابعين وعلى عبادك الصالحين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم، وخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ثبت على الإسلام، اللهم ثبتنا على الإسلام. اللهم نور قلوبنا بنور الإيمان. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين واحمي حوزة الإسلام يا رب العالمين. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأجل وأتم وأهم وأكبر والله يعلم ما تصنعون.